மர்மமான முறையில் அந்த பையன் ஸ்டேஷனில் இறந்து போனதை பற்றி அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட இருந்து ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டதை அவள் சேனலில் அப்லோட் பண்ணுறா. அதனால இப்போ அவளுக்கு வியூஸும் அதிகமாக போயிட்டுருக்கு. இதை பார்க்குற ஹீரோ அவளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஆனால் கூட ஒர்க் பண்ணுற இன்னொரு பொண்ணுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. இந்த பொண்ணும் யூடியூப் சேனல் வச்சுருக்கா. ஆனால் இவள் பியூட்டி டிப்ஸ் பற்றி மட்டும்தான் போடுவா. இவங்க ரெண்டு பேருமே ஹீரோவை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஹீரோயினை எப்பயுமே மட்டம் தட்டுற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பா. இப்போ அதே மாதிரி பேசும்போது ஹீரோ தான் வந்து அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இவ சேனல்ல வியூஸ் அதிகமாக போகணுன்றதுக்காக அந்த ஸ்டேஷன் மாஸ்டரை மறுபடியும் போய் பார்க்குறா. இப்போ அவர் ஒரு பொண்ணோட கதையை பற்றி சொல்கிறாரு. ஒரு ஸ்கூல் பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்க போஸ்டரை பார்த்துட்டு இவளோட மூக்கை இவ தொட்டு பார்த்துக்கிறா. அதே ட்ரெயினில் பிளாஸ்டர் போட்டு ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவளோட ஸ்டேஷன் வந்தோடனே இவ இறங்கினதும் பக்கத்தில் வந்து நின்றுட்டு உன் மூக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த நபர். இவளுக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் வியர்டாக இருந்தாலும் ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் போய் தள்ளி நிற்கிறா. மறுபடியும் பக்கத்தில் வந்துட்டு உன் மூக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லும்போது இவ ஒரு மாதிரி நோட் பண்ணுறான். கையில் வச்சுருக்க கிளாஸில் ஆசிட் பாட்டிலும் இருக்குது. அது கீழே ஊற்றும் போது அதுலேருந்து புகை வருது. இதை பார்த்து பயந்து போகிறா. அவள் கையில் இருக்க ஃபோனை எடுத்து ஆன் பண்ணி பார்க்குறா. அந்த கேமராவில் அந்த உருவம் தெரியல. அது மட்டும் இல்லாமல் அது கிட்ட வரவும் சுற்றி இருக்க யாருக்குமே அது கண்ணுக்கு தெரியல. இவளோட கண்ணுக்கு மட்டும்தான் அந்த உருவம் தெரியுது. இவள் பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறா. அந்த உருவம் இவளை துரத்திக்கிட்டு வருது. ஒரு இடத்துல போய் அவள் விழுறா. அந்த இடத்துல அதே போஸ்டர் இருக்குது. அந்த போஸ்டரில் இருக்கிறது ஒரு மாதிரி பேசுகிற மாதிரியும் இவளுக்கு கேட்குற மாதிரியும் தெரியுது. திரும்பி பார்க்கும்போது அந்த உருவம் இவளை துரத்திக்கிட்டு வரும். இவ பயந்து ஓடி போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிறா. இப்போ போலீஸ்க்கு கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவ தலைக்கு நேரா ஒரு கையில அந்த ஆசிட் பாட்டில் வந்து விழுற மாதிரி இருக்கு. டோரை ஓப்பன் பண்ணி வெளியில போகலான்னு பார்த்தா அந்த உருவம் அந்த டோருக்குள்ள வந்து இவளை பயம்புத்திட்டு இருக்கு. உருவம் மட்டும்தான் டோருக்கு வெளியே இருக்கே தவிர அந்த கை அதே இடத்துல இருக்கு. தலையில இருந்த ஆசிட் அப்படியே ஊத்துது. அவ அந்த இடத்துலயே செத்தும் போறா. ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த கதையை சொல்லி முடிக்கவும் ஹீரோயினுக்கு இந்த இடத்த பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வருது. அதனால அடுத்த நாள் நைட்டு இவளே இந்த இடத்துக்கு வந்து வீடியோ எடுத்துட்டு போறா. வீடியோவை ஆஃபீஸ்ல வச்சு எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வர ஹீரோக்கு வீடியோக்குள்ள வெண்டர் மிஷின்ல யாரோ மாட்டியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது.